This call is now being recorded. சரி, ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்தோம். நம்ம ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் 1ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ யூனிட் 1 ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் யூனிட்ல we are going to study what is static indeterminacy and kinematic indeterminacy, and we are going to analyze continuous beams, plane frames, and indeterminate plane traces by using strain energy method. Okay, so problems and all will comes under 2 degree of redundancy only. Okay, if it goes beyond 2 degree means that type of problem is out of the syllabus, but if you solve the problem only they'll give grace marks. ஸோ நம்ம ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசினா என்ன, கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசினா என்னன்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த பர்டிகுலர் பீம் ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்காது, மோஷன் இருக்காது. ஓகே, பட் தேர் வில் பி அ ரிடனன்சி, எக்ஸஸ் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் வந்து ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி. இதே ஒரு ப்ராப்ளம்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர் பீம்ல வந்துட்டு மோஷன் இருக்கு. ஒரு மோஷன் அப்படிங்கும்போது ஒரு மூவ்மெண்ட் தான். ஓகேங்களா? நீங்க மோஷன் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரக்சரே மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆர் சப்போர்ட்ல ஒரு மோஷன் வந்து இருக்கும், ஒரு மூமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது எக்ஸஸா இருந்தது. நான் கம்பேர்ட் டு நார்மல் ரியாக்ஷன் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் அதை விட அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ரிடனன்சி வந்து கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசி ஆர் கைனமேட்டிக் ரிடனன்சி அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டு என்னன்னு நான் சொன்னேன். ஸ்டாட்டிக்னா என்ன, கைனமேட்டிக்னா என்னன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஓகேவா? பை யூசிங் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. கண்டினியூஸ் பீம்ல தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜினா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த மெட்டீரியல் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் மெட்டீரியல். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும். இப்போ இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் த ரிடனன்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் m by ei dou m by dou rp into dx is equal to 0. ஓகேவா? இங்க வந்து இந்த பர்டிகுலர் கண்டினியூஸ் பீம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம் ஏபி பிசி. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ரியாக்ஷன் இருக்கு, ஆர்ஏ ஆர்பி ஆர்சி. ஸோ நமக்கு ரிடனன்சி வந்து ஒன்று தான். ஸோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ரிடனன்ட் ஃபோர்ஸாக கன்சிடர் பண்ணணும். நம்ம ஆர்பியை வந்து ரிடனன்சியா கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபார்முலால இன்டகிரேஷன் ஆஃப் m by ei into dou m by dou rb into dx is equal to 0. சப்போஸ் நீ ஆர்ஏ வந்து ரிடனன்சியா கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா வந்து என்ன வரும்? இன்டகிரேஷன் ஆஃப் m by ei into dou m by dou ra into dx is equal to 0. ஓகே, சிவகிருத்திகா சார் புரியுதாமா? எஸ் சார். இப்போ ஃபார்முலால வந்துட்டு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி அந்த சொல்லு. ரிடனன்ட் ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன் ஏ ஆர்ஏல எடுத்திருந்தாங்க சார். இன்டெகிரல் m by ei dou m by dou ra சார். ஆர்பில எடுத்திருந்தோம்னா dou rb. ஓகே, ஓகேம்மா. ஸோ லாஸ்ட் வந்து 2 ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? கண்டினியூஸ் பீம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் கண்டினியூஸ் பீம். ஓகே, ஸோ ஏபி பிசி 2 ஸ்பேனுமே சிமெட்ரிக்காக இருக்கும், சேம் லோடு ஆக்ட் ஆகுது, சேம் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த ப்ராப்ளம் கால்குலேட் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேம் மறுபடியும் கண்டினியூஸ் பீம் தான், 2 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம், பட் இட் இஸ் அன்சிமெட்ரிக் பேஸ்ட் ஆன் தி லோடிங் கண்டிஷன். ஸோ ஏபியில் ஒரு லோடு இருக்கு, பிசியில் ஒரு லோடு இருக்கு. ஸோ இது வந்துட்டு இதை சால்வ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்ல இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ அன்னோன் ஃபோர்ஸ் அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். ஆர்ஏ ஆர்பி ஆர்சி எல்லாம் கால்குலேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த 2 ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நோ சார். ஓகே, ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசியா. ஸோ ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா வந்து என்ன? number of vertical reactions plus number of and n moments minus 2. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி கால்குலேட் பண்ணோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம். ஓகேவா? ஸோ இட் ஹாஸ் ஏபி
and BC member. Okay, so analyze the structure shown in figure by strain energy method. Sketch the bending moment diagram also. So span AB oda length 4 meter, span BC oda length வந்து 6 meter. நடுவுல BC ஸ்பேன்ல நடுவுல ஒரு ஜாயிண்ட் Dல ஒரு 40 kilonewton load, lateral load acting towards left hand side direction. Okay, so அது போக AB ஓட I value வந்து I0, BC ஓட I value வந்து 2I0. ஓகே, கரெக்டா சென்டர் பிசியோட சென்டர்ல 40 கிலோமீட்டர் லோட் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி கால்குலேட் பண்ணலாமா? ஸோ ஃபார்முலா என்ன ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி கால்குலேட் பண்றதுக்கு? சொல்லு சிவகிருத்திகா. எஸ் சார். ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க. ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வெர்டிகல் ரியாக்ஷன்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் எண்ட் மொமெண்ட்ஸ் மைனஸ் 2. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரேம்ஸுக்கு அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஒன்லி ஃபார் பீம்ஸ் தான் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம், நீங்க சொன்ன ஃபார்முலாவை. ஸோ ஃப்ரேம்ஸுக்கு நம்ம நார்மலா வந்துட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமோ இன்டிட்டர்மினேட் செக் பண்றதுக்கு அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர், இந்த கிவன் ஸ்ட்ரக்சர் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்மால் ஆர் மைனஸ் கேபிட்டல் ஆர். ஓகே, ஸோ இங்க நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன ஆக்ட் ஆகுது இந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ல. ஸோ சப்போர்ட் ஏ என்ன சப்போர்ட், என்ன டைப் ஆஃப் சப்போர்ட்? ஹிஞ்ச்டு சப்போர்ட் சார். ஹிஞ்ச்டா இது? ஃபிக்ஸ்டு சப்போர்ட் சார். ஃபிக்ஸ்டு சார். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் இருக்கும்? 2 3 ரியாக்ஷன் 3 ரியாக்ஷன்ஸ் இருக்கும். வெர்டிகல், ஹரிசான்டல், மூமெண்ட் இருக்கும். ஓகே, நம்ம சப்போர்ட் என்ன சப்போர்ட்? சப்போர்ட் சி வந்து இன்ஜிட் சப்போர்ட். ஸோ இன்ஜிட் சப்போர்ட்ல எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் இருக்கும்? சார் 2 சப்போர்ட். 2 ரியாக்ஷன்ஸ் இருக்கும். வெர்டிகல், ஹரிசான்டல். ஃபிக்ஸ்ட்ல மட்டும் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா, ரோலர்ல வெர்டிகல் ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்க சப்போர்ட் ஏல 3 ரியாக்ஷன்ஸ் இருக்கும், சப்போர்ட் சில 2 ரியாக்ஷன் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ? 5. ஓகே, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எவ்வளோ? 3 சார். 3. ஸோ நமக்கு வந்துட்டு indeterminacy வந்து 5 minus 3. ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் இந்த கிவன் ஸ்ட்ரக்சர் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 5, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வந்து 3. ஸோ 5 minus 3 is equal to 2. Okay, so the given frame has 2 degree of indeterminacy. Okay, 2 degree of static indeterminacy. Okay, so இங்க எழுதிருக்காங்க பாருங்க. So solution, finding redundance. The given structure is statically indeterminate to 2 degrees. Okay, so இவங்க வந்துட்டு இந்த கால்குலேஷன் எப்படி நான் மென்ஷன் பண்ணல. ஓகே, இப்போ நான் சொன்னதான் ஆர்டினரியா நம்ம எப்படி செக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் செக் பண்ணணும் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு 2 டிகிரிக்கு தான் ரிடண்டன்சி. ஸோ எது 2 நம்ம சூஸ் பண்றோம்? இங்க ஒரு சப்போர்ட் ஏல ஒரு 3 ரியாக்ஷன் இருக்கு, சப்போர்ட் சில ஒரு 2 ரியாக்ஷன் இருக்கு. ஓகே, ஆனா நமக்கு வந்து டிகிரி ஆஃப் ரிடண்டன்சி வந்து 2 தான். ஸோ வி ஹேவ் டு கன்சிடர் எனி 2 ஃபோர்ஸ் as a redundant force. ஏதோ ஒரு 2 ஃபோர்ஸை ரிடண்டன்ட் ஃபோர்ஸா கன்சிடர் பண்ணணும். ஓகே, நம்ம தான் அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்க என்ன கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா the horizontal and vertical reaction at C. Okay, so support C ல, அதாவது support C வந்து inject support. So inject supportல இருக்கிற vertical reactionும் horizontal reactionுமே ரெண்டையுமே redundant force-ஆ consider பண்ணிட்டாங்க. Okay, so இப்போ நம்ம அதை calculate பண்ணலாம் by using strain energy method. Okay, so the vertical, horizontal and vertical reaction at C will be treated as a 2 redundance. Okay, so since C is hinged, dou u by dou hc is equal to 0. So dou u by dou hc ங்கிறது hc, horizontal reaction at C. ஓகேவா, dou u by dou vc is equal to 0. ஓகேவா, so dou u by dou vc is nothing but vc, அதாவது vertical reaction at point C. ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் m by ei. ஓகே, அதாவது hc வேணும்னா hc is equal to integration m by ei into dou m by dou hc into dx is equal to 0. இதே vc வேணும் அப்படின்னா vc is equal to integration of m by ei into dou m by dou vc into dx is equal to 0. ஓகேவா, ஸோ இதுல வந்து
E வந்து கான்ஸ்டன்ட் தான் த்ரோ தி மெம்பர் ஏபி அண்ட் பிசி. இ இஸ் சேம். ஐ வந்துட்டு சேம் கிடையாது. ஏபிக்கு ஒரு ஐ வேல்யூ, பிசிக்கு ஒரு ஐ வேல்யூ. ஸோ அதனால நம்ம இயை மட்டும் வெளியே எடுத்துடலாம் கான்ஸ்டன்டா, ஐயை வெளியே எடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஐயை அப்படியே உள்ளே வச்சுக்கலாம் ஃபார்முலால. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு we are considering the section. ஓகே, ஸோ இங்க வந்து 3 செக்ஷன் கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏபி ஸ்பேன்ல ஒரு செக்ஷன் எக்ஸ்எக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த செக்ஷனோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அட் ஃப்ரம் பாயிண்ட் பி. ஸோ பாயிண்ட் பில இருந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. அடுத்து பிசியில பாத்தீங்கன்னா 2 செக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சிடி போர்ஷனுக்குள்ள ஒரு செக்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் சி. அதே மாதிரி பிடி போர்ஷனுக்குள்ள ஒரு செக்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்எக்ஸ் அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் சி. ஓகே, ஸோ மொத்தம் 3 செக்ஷன், ஸோ 3 போர்ஷன். ஓகே, ஸோ டேபிளர் காலம்ல இப்போ நமக்கு ஃபார்முலால என்ன எம் டோ எம் பை டோ ஹெச்சி அதானே வேணும். ஸோ அது கால்குலேட் பண்றாங்க. ஓகே, ஸோ போர்ஷன் பிஏ, ஆரிஜின் வந்து பி. ஓகே, ஆரிஜின் வந்து பி, ஏன்னா பில இருந்து நம்ம செக்ஷன் டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ லிமிட் 0 to 4 மீட்டர். ஸோ போர்ஷன் பிஏ அப்படின்னா அந்த பிஏ அந்த ஏபியோட ஸ்பேன்ல இருந்து வந்து 4 மீட்டர். ஸோ அந்த த்ரோத் அந்த லென்த்துக்குமே நம்ம லிமிட் எடுத்துக்கிறோம் 0 to 4 மீட்டர். ஓகே, ஸோ 0 to 4 மீட்டர். தென் எம்எக்ஸ் மூமெண்ட் அபவுட் செக்ஷன் எக்ஸ். இந்த செக்ஷனுக்கு மூமெண்ட் எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ செக்ஷனுக்கு மூமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எதை ஒரு சைடு எடுத்தா போதும், எதர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆர் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஓகேவா, ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் எடுத்திருக்காங்க. அதாவது ஜாயிண்ட் சில இருந்து இந்த செக்ஷனுக்கு மூமெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ரைட் சைட்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது சிவகிருத்திகா? சார் வெர்டிகல் ஃபோர்ஸ், ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்க சார். 40 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஆமா, 40 கிலோமீட்டர் இருக்கு. அப்புறம் விசி இருக்கு, 40 கிலோமீட்டர் ஹெச்சிசியும் இருக்குங்க சார், விசியும் இருக்குங்க சார். ஓகே, 3 ஃபோர்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ மூமெண்ட் எடுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விசினால அந்த செக்ஷன், ஓகே, அந்த செக்ஷனுக்கு என்ன மூமெண்ட் அப்படின்னா நம்ம நார்மலா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வரும். ஓகேவா, ஆனா நம்ம இந்த செக்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து தான் ஃபோர்ஸ் எடுக்கிறோம். அதனால ஆன்டி கிளாக் வைஸ் ஃபோர்ஸ் எல்லாம் வந்துட்டு பாசிட்டிவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், கிளாக் வைஸ் ஃபோர்ஸ் எல்லாம் நெகட்டிவா கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ விசினால செக்ஷன் எக்ஸுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ஃபோர்ஸ் வரும், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் வரும். ஆன்டி கிளாக் வைஸ் என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ். ஸோ வெர்டிகல் ஃபோர்ஸ் இன்டு ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஸோ விசி இன்டு ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்ன, எக்ஸ். ஸோ விசி இன்டு எக்ஸ், அந்த மூமெண்ட் எம்எக்ஸ் காலம்ல விசி இன்டு எக்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸ் இருக்கு, கிளாக் வைஸ் ஃபோர்ஸ், அதாவது ஹெச்சி இருக்கு. ஹெச்சினால செக்ஷன் எக்ஸ் எக்ஸுக்கு என்ன மூமெண்ட் வரும், கிளாக் வைஸ் மூமெண்ட் வரும். ஸோ அப்போ கிளாக் வைஸ் மூமெண்ட் வந்து நெகட்டிவா கன்சிடர் பண்ணும். ஸோ மைனஸ் ஹெச்சி இன்டு 6. ஹரிசான்டல் ஃபோர்ஸ்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹெச்சி இன்டு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிசியோட ஸ்பேன் லென்த் 6 மீட்டர். ஸோ மைனஸ் ஹெச்சி இன்டு 6. அப்புறம் அது போக மறுபடியும் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு, 40 கிலோமீட்டர் ஹரிசான்டல் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இதனாலையும் கிளாக் வைஸ் மூமெண்ட் தான், அப்போ நெகட்டிவ் சைன் தான் வரும். ஸோ மைனஸ் 40 இன்டு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 3, 40 இன்டு 3. ஓகேவா, ஸோ நமக்கு வந்துட்டு 2 ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும், ஹெச்சி கால்குலேட் பண்ணணும், விசியும் கால்குலேட் பண்ணணுமா. ஸோ ஹெச்சி வேணும்னா டோ எம் பை டோ ஹெச்சி, விசி வேணும்னா டோ எம் பை டோ விசி. ஓகேவா, ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஹெச்சி டோ எம் பை டோ ஹெச்சி அப்படிங்கும்போது ஹெச்சி வந்து எவ்வளவு டேர்ம்ல இருக்கு, சென்டர்ல இருக்க டேர்ம்ல மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் இல்ல, தேர்ட் டேர்ம்லயும் ஹெச்சிங்கிறது கிடையாது. ஸோ டோ எம் பை டோ ஹெச்ங்கிறது 6. ஓகேவா, மைனஸ் 6. அடுத்து விசியும் கால்குலேட் பண்ணணும். விசி கால்குலேட் பண்ணணும்னா டோ எம் பை டோ விசி வேணும். ஸோ டோ எம் பை டோ விசி. ஸோ விசி எந்த டேர்ம்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும்தான் இருக்கு, செகண்ட் டேர்ம்லையும் கிடையாது, தேர்ட் டேர்ம்லையும் கிடையாது. ஸோ டோ எம் பை டோ விசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த பர்டிகுலர் பிஏ போர்ஷன்ல ஐ வேல்யூ என்ன, I0. ஓகே மோகன், புரியுதா? சார் சார் டவுட் ஏதாவது இருக்காதுன்னா? நோ சார். ஓகே கார்த்திக், ஏன் கண்ணா லேட் ஆயிருச்சா? ஆமா சார். ஸோ ப்ராப்ளம் நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா, ஓகே ஓகே சார். மறுபடியும் உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றதா? இல்ல சார், அப்படியே நடத்துங்க சார். ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, உனக்கு பவர் பாயிண்ட் அனுப்பிச்சிருக்கேன்ல, அந்த பவர் பாயிண்ட் பாரு, புரியலன்னா கேளு. சரியா? சரிங்க சார்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போர்ஷன் ஏபிக்கு பார்த்துட்டோம். அடுத்து போர்ஷன் பிசியில் 2 செக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிடி போர்ஷனை பார்க்கலாம். ஓகே, போர்ஷன் சிடி அந்த டேபிளர் காலம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் வந்து சிடி. ஸோ சிடிங்கிறது இந்த போர்ஷன் தான். ஓகேவா? ஸோ இதில் கன்சிடர் பண்ணியிருக்க ஒரு செக்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்கோம் எக்ஸ்எக்ஸ் அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் சி. ஓகே, ஸோ இதுக்கு லிமிட் வந்து 0 to 3 மீட்டர். நம்ம அங்கே என்ன சிடி 0 to 3 மீட்டர்னா கரெக்டாக டி வரையும் தான். டிக்கு அப்புறம் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகாது. ஸோ 0 to 3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த செக்ஷனுக்கு மூமெண்ட் எடுக்கிறோம். ஓகேவா? சேம் இந்த செக்ஷனுக்கு ரைட் சைடில் அதாவது கீழே இருக்க ஃபோர்ஸ்னால என்ன மூமெண்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கீழே என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு? விசி இருக்கு, ஹெச்சி இருக்கு. ஸோ விசினால மூமெண்ட் வருமா இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு? மோகனப்பிரியா? சார் பாயிண்ட் ஆஃப் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனுங்கனால மூமெண்ட் வராது. ஓகேவா? ஆனா ஹெச்சிங்கிற ஃபோர்ஸ்னால மூமெண்ட் வரும். Moment ஓகே, ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இன்டு வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹெச்சி இன்டு எக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து கிளாக் வைஸ் ஃபோர்ஸ். ஹெச்சினால இந்த செக்ஷனுக்கு என்ன ஃபோர்ஸ் வருது? கிளாக் வைஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ உனக்கு செக்ஷனுக்கு ரைட் சைடில் நம்ம எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் நெகட்டிவ். ஸோ கிளாக் வைஸ்ங்கிறதுனால நெகட்டிவ். ஸோ மைனஸ் ஹெச்சி இன்டு எக்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஹெச்சி விசி தான் வேணும், ஏன்னா அதில் ரிடண்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ ஹெச்சி கால்குலேட் பண்ணலாம். டோ எம் பை டோ ஹெச்சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஓகேவா? டோ எம் பை டோ விசி, அந்த விசிங்கிற டேர்மே இதில் கிடையாது. ஸோ விசிங்கிற டேர்ம் வந்து 0. ஓகே, டோ எம் பை டோ விசிங்கிறது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் போர்ஷன் சிடியில் 0. அப்புறம் ஐ போர்ஷன் சிடியில் ஐ வேல்யூ என்ன? 2I0. ஓகேவா? டோட்டல் பிசி லென்த்துக்குமே ஐ வந்து 2I0 தான். ஸோ இங்கேயும் வந்து 2I0. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து போர்ஷன் டிபி. ஓகே, ஸோ போர்ஷன் டிபியில் ஸோ ஆரிஜின் வந்து சி தான். ஓகே, சிடிக்கு ஆரிஜின் வந்து சி, டிபிக்கு ஆரிஜின் வந்து சி. அதான் சிலேருந்து தான் நம்ம எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆனால் லிமிட் பாருங்க, இங்க டிபிக்கு லிமிட் வந்து 3 to 6. ஓகே, டிபி தான். ஆல்ரெடி சிடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டிபி தான் பார்க்குறோம். ஓகே, முன்னாடி வந்து சிடி பார்த்தாச்சு. சிடி அந்த லென்த் யூனிட் எடுத்தாச்சு. 0 to 3 மீட்டருங்கிறது ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்ன? இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, 3 to 6. மேபி உனக்கு எக்ஸுங்கிறது சிலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் லிமிட் வந்து 3 to 6ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 0 to 3 கணக்கு எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் அன்கவர்டு போர்ஷனை தான் எடுக்கிறோம் லிமிட்டா 3 to 6 மீட்டர். ஸோ இதுக்கு எம்எக்ஸ். ஓகேவா? அதை மூமெண்ட் எடுக்கிற ஓகே செக்ஷனுக்கு லெஃப்ட் ஆர் ரைட் ஏதோ ஒரு சைடு எடுக்கலாம். ஸோ சேம் நம்ம இங்கே ரைட் சைட்ல இருந்து எடுக்கிறோம். ஸோ விசினால இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு மூமெண்ட் வராது. ஓகே, ஹெச்சி 40 கிலோமீட்டர் இந்த 2 போர்ஸ்னால மூமெண்ட் வரும். ஸோ ஹெச்சினால வந்துட்டு கிளாக் வைஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ மைனஸ் சைன் வரும். 40நாலையும் கிளாக் வைஸ் ஃபோர்ஸ் தான், கிளாக் வைஸ் மூமெண்ட் தான். ஸோ மைனஸ் தான் வரும். ஸோ மைனஸ் ஹெச்சி இன்டூ எக்ஸ். ஓகே, மைனஸ் 40 இன்டூ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த போர்ஷன் சிடியோடது 3 மீட்டர். ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ், ஸோ இது வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா? ஸோ மைனஸ் ஹெச்சி இன்டூ எக்ஸ் மைனஸ் 40 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஓகே, ஸோ நமக்கு டோ எம் பை டோ ஹெச்சி வேணும். ஸோ டோ எம் பை டோ ஹெச்சி இஸ் மைனஸ் எக்ஸ். ஹெச்சி டினாமினேட்டர் போயிடும், லெஃப்ட் சைட் டினாமினேட்டர் போயிடும். ஸோ இந்த ரைட் சைடில் மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ். அடுத்து டோ எம் பை டோ விசி. ஸோ விசிங்கிற டேமே இங்கே இல்லை. ஸோ அதனால அந்த வேல்யூ வந்து 0. ஓகே, அப்புறம் ஐ டிபியில் ஐ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2I0. ஓகேவா? ஸோ நீ நம்ம இந்த அது எப்படி சார் ஐ வேல்யூ கண்டுபிடிக்கிறது? ஐ வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பாரு, தெரியுதா? ஏபியில் I0 நீங்க இருக்கு. என்னோட கர்சர் தெரியுதா உனக்கு? எஸ் சார், எஸ் சார். அதே மாதிரி பிசியில் ஐ வேல்யூ வந்து இங்க கொடுத்து 2I0. ஓகேவா? டோட்டல் லென்த்துக்குமே ஐ வந்து 2I0. ஸோ இப்போ என்ன, நம்ம இந்த எம்எக்ஸ், டோ எம் பை டோ ஹெச்சி, டோ எம் பை டோ விசி எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹெச்சி வேணும்னா இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும், விசி வேணும்னா இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போர்ஷன் பிஏக்கு சப்ஸ்டியூட் பண்றோம். போர்ஷன் பியோட யூனிட் லிமிட் என்ன? 0 to 4 மீட்டர். ஸோ இன்டகிரேஷன் 0 to 4. ஃபார்முலா வந்து என்ன? எம் பை இஐ. ஓகேவா? ஸோ எம் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இஐங்கிறது 1/EI0. ஓகே, ஐங்கிறது I0. ஸோ 1/EI0 இன்டூ எம் வேல்யூ என்ன? VCX மைனஸ் 6HC
minus 120. 40 into 3ங்கிறது என்ன 120. So minus 120 m value இது m value. Okay, into dou m by dou hc இருக்கா ஃபார்முலால. So dou m by dou hc என்ன minus 6. So into minus 6 into dx. So ஃபார்முலால இருக்க dx அப்படியே வரும். ஓகேவா மோகன்? எஸ் சார். So first portion BA கிளியாச்சு plus integration அடுத்த portion CD integration limit வந்து 0 to 3. So limit 0 to 3. So இங்க வந்து 1 by EI வரும். I வந்து இங்க என்ன 2I0. So E into 2I0 into mx value. mx value வந்துட்டு என்ன m value என்ன minus hc into x. So minus hc into x into dou m by dou hc. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம் hc தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே இது hc ஓட இது. ஓகே hc is equal to இங்க வரும். ஓகே so hc is equal to வந்து என்ன dou m by dou hc is equal to minus x. So minus x into minus x dx plus அடுத்த portion db. ஓகே db ஓடது integration limit என்ன 3 to 6. So 3 to 6 1 by ei இங்க iங்கிறது என்ன 2i0. So 1 by e into 2i0 into m value என்ன minus hcx minus 40 into x minus 3. ஓகேவா? ஸோ இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா மைனஸ் 40x பிளஸ் 120 வரும். ஸோ அதை இங்கே எழுதியிருக்காங்க மைனஸ் hcx மைனஸ் 40x பிளஸ் 120 இன்டூ டோ எம் பை டோ ஹெச்ங்கிறது என்ன மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த இதெல்லாமே மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? விசிஎக்ஸ் இன்டூ மைனஸ் 6 எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணுவேன். இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுவேன். ஓகே ஸோ அந்த ஸ்டெப் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 உள்ள மல்டிப்ளை பண்ணாங்க. ஸோ மைனஸ் 6 விசிஎக்ஸ் பிளஸ் 36 ஹெச்சி பிளஸ் 720 இன்டூ டிஎக்ஸ். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இதுலையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்லையும் 0 to 3 integration 1 by 2 hc into x square dx plus integration 3 to 6 1 by 2 hc x square plus 40 x square minus 120 x into dx is equal to 0. ஓகே ஸோ அந்த டேர்ம் எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மைனஸ் 6 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கேயும் மைனஸ் 6 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீ இன்டெகிரேட் பண்றாங்க. ஸோ 6 விசி எக்ஸ் இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஓகே ஸோ இன்டெகிரேட் பண்ணி எழுதிருக்காங்க 6 விசி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் 36 ஹெச்சி எக்ஸ் பிளஸ் 720 எக்ஸ். ஓகே லிமிட் 0 to 4. அதே மாதிரி அடுத்த டேர்ம் ஆஃப் ஹெச்சி இன்டூ எக்ஸ் கியூப் பை 3 எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணினா எக்ஸ் கியூப் பை 3 லிமிட் 0 to 3 பிளஸ் ஆஃப் ஹெச்சி எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் 40 எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் 120 எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ லிமிட் வந்து 3 to 6. ஓகே ஸோ அதுக்கப்புறம் லிமிட்டை நீ சப்ஸ்டியூட் பண்ற. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் அன் ஈக்குவேஷன். ஓகேவா? ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் 48 விசி பிளஸ் 180 ஹெச்சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3330. சரியா? ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த ஹெச்சிங்கிற ஈக்குவேஷன்ல ஓகே ஹெச்சிங்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி கிடைச்சிருக்க equation 48 VC 180 HC is equal to minus 3330. அதே மாதிரி இப்போ VCக்கு ஒரு இது இருக்கு ஈக்குவேஷன் m by a into dou m by dou VC into dx is equal to 0. ஸோ அதுலயும் வந்துட்டு இந்த டேர்ம்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். dou m by dou hc பதிலா dou m by dou VC இந்த டேர்ம் மட்டும் மாறும். மைனஸ் 6 மைனஸ் எக்ஸ் இந்த மைனஸ் எக்ஸ்ங்கிற இடத்துல மாறும். ஸோ மைனஸ் 6க்கு பதிலா என்ன வரும் மோகனப்பிரியா? எக்ஸ் வரும் சார். ஓகே அதே மாதிரி இந்த செகண்ட் டைம்ல மைனஸ் எக்ஸ்ங்கிறதுக்கு பதிலா என்ன வரும்? 0. அதே மாதிரி இங்க மைனஸ் எக்ஸ்ங்கிறதுக்கு பதிலா 0. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆயிரும். செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் டோ எம் பை டோ விசி 0 ஆயிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் வரும். ஓகே ஸோ அடுத்த தான் பண்ணியிருக்காங்க சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ். ஓகேவா? 0 ஆயிருச்சு. செகண்ட் டேர்ம் 0 தேர்ட் டேர்ம் 0. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் வருது. ஃபர்ஸ்ட் டேர்ம் நீ இன்டெகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினா ஸோ அதுலேயே ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21.33 விசி மைனஸ் 48 ஹெச்சி இஸ் ஈக்குவல் டு 960. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஓகே அதாவது ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 4 ரெண்டு ஈக்குவேஷன் வித் 2 அன்னோன்ஸ். அன்னோன்ஸ் என்னென்ன? விசி ஹெச்சி.
ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு அன்னோன் அப்படிங்கும்போது நம்ம கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணலாம், இல்லை மேனுவல்லையும் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணி அன்னோன் விசி ஹெச்சி கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வி ஆர் கெட்டிங் விசி எஸ் 8.44 கிலோ நியூட்டன் அண்ட் ஹெச்சி எஸ் -16.25 கிலோ நியூட்டன். ஓகே, சிவகிருத்திகா. அசோக் சார் ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் கஷ்டமா இருக்கா? இல்லைங்க சார். ஓகே, சிவகிருத்திகா ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. கார்த்திக் சொல்லுங்க சார். சரி கண்ணா, அது புரியுதா? புரியுது சார். சொல்லு சிவகிருத்திகா, புரியுதாமா? புரியுது. ஓகே சரி. இப்ப நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த ரிடனன்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இங்க ரிடனன்சி வந்து 2. ஸோ ரிடனன்சி என்னென்ன ஃபோர்ஸ் ரிடனன்ட் ஃபோர்ஸா கன்சிடர் பண்ணியிருக்கோம்? விசியும் ஹெச்சியும் ரிடனன்ட் ஃபோர்ஸா கன்சிடர் பண்ணோம், அதை கால்குலேட் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்கெட்ச் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஆல்சோ கேட்டிருக்காங்க. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வேணும், அப்போ மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிவகிருத்திகா சொல்லு, மூமெண்ட் அட் பாயிண்ட் ஏ வேல்யூ வருமா வராதா? சார் வரும் சார், மொமெண்ட் அட் பாயிண்ட் ஏ வரும் சார். ஏன் வரும்? சார் அங்க வந்து ஃபிக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கனா மொமெண்ட் அட் ஏ இருக்குங்க சார். ஓகே, ஃபிக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கறனால மூமெண்ட் இருக்கும். ஓகே, இது ஜாயின்ட்ஸ்ல மூமெண்ட் வருமா வராதா? நோ சார், வராதுங்க சார். அது வந்து ஹிஞ்சர் சப்போர்ட் சார். சோ வெர்டிகல் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஹிஞ்சர் சப்போர்ட்ங்கனால மூமெண்ட் வராது. ஓகேவா? சோ மூமெண்ட் அடுத்து நம்ம கால்குலேட் பண்றோம். சோ ஸ்டெப் பி பாத்தீங்கன்னா டிட்டர்மைனிங் பெண்டிங் மூமெண்ட்ஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஏபில, ஓகேவா, போர்ஷன் ஏபில at x is equal to 0 at x is equal to 4 மீட்டர்னு சொல்லி கால்குலேட் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம mx சொல்லி ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இதுதான் ஓகேவா? mx போர்ஷன் பிஏ ஆர் ஏபி ரெண்டு சேம் தான். ஓகே, இல்ல வந்து mxங்கரோட ஈக்குவேஷன் இதுதான். ஓகே, இல்ல எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஜாயின் பில இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா ஜாயின் பி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர்னா ஜாயின் ஏ, அதாவது சப்போர்ட் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது என்னன்னு நான் சொன்னேன்? ஜாயின் பி சொன்னேன், எம்பி. ஓகேவா? அங்க மூமெண்ட் வரும், அந்த மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எம் அதாவது மூமெண்ட் வரும், அந்த மூமெண்ட் தான் பாயிண்ட் பி. ஸோ மூமெண்ட் அட் பாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு -22.5 கிலோ நியூட்டன் மீட்டர். அதை கால்குலேட் பண்ணிட்டேன். அது வந்து இன்டர்மீடியட் ஜாயின். ஓகே, இந்த ஜாயின் பிங்கிறது இன்டர்மீடியட். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆல் இன்டர்மீடியட் சப்போர்ட்ஸ் ஆர் கன்சிடர் as a fixed. ஸோ ஃபிக்ஸ்டு மீன்ஸ் there will be a movement. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க ஒரு மூமெண்ட் வருது. மூமெண்ட் அட் பாயிண்ட் பி வந்து -22.5 கிலோ நியூட்டன் மீட்டர். இந்த எக்ஸ்ங்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா போகுது. விசி வேல்யூ இங்க தெரியும், விசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். 8.44 into 0. அதே மாதிரி ஹெச்சி வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ 6 into ஹெச்சி அந்த வேல்யூ வரும். -40 into 3, ஸோ -120. ஸோ இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணும்போது உனக்கு கிடைக்கிற மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 22.5 கிலோ நியூட்டன் மீட்டர். அடுத்து அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர்னா ஜாயின் ஏ டினோட் பண்ணும். ஜாயின் ஏ சப்போர்ட் ஏ. ஸோ அங்க மூமெண்ட் வருமா? வரும், ஏன்னா அது ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ அந்த வேல்யூ இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா போகுது. 8.44 into 4 minus hc into 6 minus 40 into 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது we are getting the moment as 11.26 கிலோ நியூட்டன் மீட்டர். ஓகேவா? ஸோ இது போர்ஷன் ஏபியில். அடுத்து போர்ஷன் சிடியில் at x is equal to 0 at x is equal to 3. ஓகே, ஸோ போர்ஷன் சிடி அப்படிங்கும்போது அதாவது பிசி போர்ஷன் பிசியில், ஓகேவா, நமக்கு பிடி சிடி. ஸோ எக்ஸுங்கிறது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ at x is equal to 0னா சப்போர்ட் சிஏ தான் டினோட் பண்ணும். ஓகேவா? இந்த செக்ஷன் எடுத்தாலும் சரி, இந்த செக்ஷன் எடுத்தாலும் சரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஜாயின் சி தான் டினோட் பண்ணும். ஸோ ஜாயின் சி அங்க வந்து மூமெண்ட் சி வந்து 0. ஓகேவா? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னா பாயிண்ட் டி டினோட் பண்ணும். ஸோ பாயிண்ட் டி வந்து ஒரு இன்டர்மீடியட் தான். ஸோ அங்க மூமெண்ட் வரும், பெண்டிங் மூமெண்ட் வரும். ஓகே, மூமெண்ட் அட் பாயிண்ட் டி மூமெண்ட் வரும். அதே மாதிரி அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர்னா பாயிண்ட் பி டொனேட் பண்ணும். மூமெண்ட் அட் பாயிண்ட் பி ஆல்ரெடி நம்ம ஸ்பேன் ஏபி இடத்தை கால்குலேட் பண்ணிட்டோம், அதனால மறுபடியும் அதை கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ங்கிற சால்வ் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கே தெரியும், எம்சி இஸ் ஈக்குவல் டு 0.
அடுத்து அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் அப்படிங்கிறது அந்த இன்டர்மீடியட் பாயிண்ட் டி. ஸோ அங்கே மூமெண்ட் வரும். ஸோ 48.75 கிலோநியூட்டன் மீட்டர். ஸோ அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் ஓகே, இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா முடிஞ்சது. சரியா? ஏன்னா இவங்க சிடி தான் எடுத்திருக்காங்க. ஸோ மூமெண்ட் அட் பாயிண்ட் சி 0, மூமெண்ட் அட் பாயிண்ட் டி வந்து 48.75 கிலோநியூட்டன் மீட்டர். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிபியும் எடுத்திருக்காங்க. ஸோ டிபி எடுத்து மறுபடியும் அங்கே எம்டி எம்பி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து எம்டி வந்துருச்சு. சிடி எடுத்தீங்கன்னாவே நீ எம்டி வந்துச்சு 48.75 வந்துருச்சு. ஓகே, ஸோ மறுபடியும் டிபி எடுத்திருக்காங்க. டிபிலையும் பார்த்தீங்கன்னா எம்டி சேம் வேல்யூ தான் வரும், 48.75 தான் வரும். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படிங்கும்போது மூமெண்ட் அட் பாயிண்ட் பி. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா -22.5 கிலோநியூட்டன் மீட்டர். ஓகே, சேம் ஆல்ரெடி நம்ம இங்கே கால்குலேட் பண்ண நம்பர் அதே வேல்யூ தான் இங்கே வருது. ஸோ ஓகேவா? ஸோ 3 போர்ஷனாக எடுத்தும் கால்குலேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ டயக்ராம் பாரு. மூமெண்ட் அட் பாயிண்ட் ஏ வந்துட்டு என்ன வேல்யூ வந்திருக்கு நமக்கு? 11.26. 11.2. ஆமா. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 2 நடத்தும் போதே சொன்னேன், லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா பேஸ் லைனுக்கு மேல. ஓகேவா? ஞாபகம் இருக்கா மோகனப்பிரியா? ஆ மோகனப்பிரியா ஹலோ புரியுதாமா? சார். இந்த பெண்டி மூமெண்ட் டயக்ராம் உனக்கு ஞாபகம் இருக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு? எஸ் சார். நம்ம இந்த இப்ப கால்குலேட் பண்ணது ஃபைனல் மூமெண்ட், என் மூமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீ வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போகிற அப்படிங்கும்போது ஓகேவா, உனக்கு என்ன வேல்யூ? பாசிட்டிவ் வேல்யூ இருந்தா பேஸ் லைனுக்கு மேலேயா, இல்ல நெகட்டிவ் வேல்யூ இருந்தா பேஸ் லைனுக்கு மேலேயா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஹலோ. சொல்லுமா, கேக்குது. ஸோ கவனிங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு போறோம். ஸோ அப்போ நெகட்டிவ் வேல்யூ தான் வந்து பேஸ் லைனுக்கு மேல வரும். பாசிட்டிவ் வேல்யூ வந்து பேஸ் லைனுக்கு கீழே வரும். ஸோ நமக்கு எம்ஏ வந்துட்டு என்ன வேல்யூ? பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவா? எம்ஏ வந்து பாசிட்டிவ் வேல்யூ 11.26. அப்போ பேஸ் லைனுக்கு கீழே வரும். ஸோ பேஸ் லைனுக்கு கீழே 11.26. ஓகேவா? இது ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு. ஓகேவா? இதாவது எம்ஏன்னு நீ வந்துட்டீங்கன்னா, அதாவது இங்க வந்து எம்ஏபி. ஓகே, நம்ம போன டைம் அப்படிதான் உங்களுக்கு நடத்தினேன். உங்களுக்கு நடத்தியிருக்குன்னா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கிளாஸ்ல. ஓகே, இது எம்ஏபி. ஓகே, எம்ஏங்கிறது எம்ஏபி. ஓகே, லெஃப்ட் டு ரைட் போற மாதிரி இருக்கு. எம்பிங்கிறது எம்பிஏ, ரைட் டு லெஃப்ட்டுக்கு போற மாதிரி இருக்கு. ஸோ ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸோ +22.5 கிலோநியூட்டன் மீட்டர் மேல போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து பேஸ் லைனுக்கு மேல இருக்கணும், இங்க பாசிட்டிவ் வேல்யூ வந்து பேஸ் லைனுக்கு மேல இருக்கணும். ஓகே, ஆனா இங்க வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் வந்திருக்கு, ஆனா பேஸ் லைனுக்கு மேலேயே போட்டாங்க. ஓகே, ஸோ இது ஒரு டயக்ராம். 11.26 நெகட்டிவ் வேல்யூ கீழே தனியா போட்டிருக்காங்க, நெகட்டிவ் வேல்யூ கீழே, பாசிட்டிவ் வேல்யூ மேல. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்றாங்க. ஓகே, சரியா? எம்பி எம்ஏ. அடுத்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பிசி, ஸ்பேன் பிசியில். ஸோ ஸ்பேன் பிசியில் பியில் வந்துட்டு ஒரு மூமெண்ட் வருது 22.5. ஓகேவா? ஸோ இது வந்து லெஃப்ட் டு ரைட்னு வச்சுக்கோ. ஜாயிண்ட் பி லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூங்கிறதுனால மேலே போட்டாங்க. இங்கே ரைட் டு லெஃப்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான் மேலே போடணும். ஸோ ஆனால் வேல்யூ வந்துருக்கிறது என்ன? எம்சி வேல்யூ 0. ஓகே, 0 சேர்த்துட்டாங்க. இப்போ ஜாயிண்ட் பியில் என்ன மூமெண்ட் வந்திருக்கு அந்த மூமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், அப்படி கீழே போட்டாங்க. ஸோ ஜாயின் டில 48.75. ஓகே, ஸோ இவங்க வந்து மைனஸ் பாசிட்டிவ்னு வச்சுட்டாங்கம்மா. எம்ஏ மைனஸ் கீழே, எம்பி பாசிட்டிவ் மேலே. அதே மாதிரி இங்கே எம்பி நெகட்டிவ் மேலே, பாசிட்டிவ் வேல்யூ இங்கே வந்திருக்கு. ஜாயின் சில மூமெண்ட் 0 சேர்த்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவ்வளோதான் பெண்டி மூமெண்ட் டயக்ராம். ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே. நோ சார். இப்போ யார் கடைசியாக லேட்டாக ஜாயின் பண்ணது? சார் நானா சார் ஜாயின்? யாரு? அஸ்வினா? எஸ் சார். ஏன் அஸ்வினி அப்போ எத்தனை மணிக்கு ஜாயின் பண்ண? சார் இப்போதான் சார். இப்போ ப்ராப்ளமே முடிஞ்சிருச்சு, நீ இப்போதான் ஜாயின் பண்ண அப்படிங்கிற. சரி, ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கொடுக்குறேன் நான். ஓகேவா? 9:47 ஆச்சு. மறுபடியும் 10 o'clock ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? சேம் லிங்க் யூஸ் பண்ணி 10 o'clock ஜாயின் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகே.
ஓகே ஓகே.